friends, welcome back to our channel Frames and Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத ரெசிபியோட பார்க்க போறோம். நான் தான் செய்ய போறேன். இவங்க செய்ய போறா கூட ஹெல்ப் தான் பண்ணுவேன். அப்படி சொல்லு. ரெடியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை தட்டிட்டு ஆல் என்ற பட்டன் தட்டுங்க. வீடியோ கண்டினியூ பாருங்க. ரெசிபி செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் நல்லா ஊற்றிக்கலாம். எனக்கு இப்படியே ஊற்றுனா தெரியும். ஸோ அதனால் நான் இப்படி ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட் வந்து நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 5 லவங்கம், 2 ஏலக்காய். ஸ்பைசஸ் நிறைய போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக. பிரியாணிக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். சரி, வாங்க வந்து வதக்கணும். என்ன ஃபோன் எடுத்து நைட்டாக நவருங்க. என்னென்ன பண்ணா சொல்கிறா பாருங்க. ஏங்க என்ன வதக்க சொல்கிறேன். இப்படி தான் வதக்கணும். எப்படி? இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து போட்டிருக்கேன். சின்னதாக இருந்ததுனால 2, பெருசாக இருந்துச்சுன்னா இந்த 2 தக்காளி போட்டால் போதும். நாலு பச்சை மிளகா கீராமல் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடணும். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். 1/2 கப்பு புளிப்பு இல்லாத தயிர். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கன் போட்டுடலாம். 1 கிலோ சிக்கன். தயிர் போட்டதும் நம்ம சிக்கன் போட்டோம்னா நல்லா வந்து மேக்னேட் ஆகும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுருந்தோம் ஃப்ரெஷ்ஷாக. நல்லா இவ்வளோ கொத்தமல்லி சும்மா அப்படியே சாப் பண்ணி போடுறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மெஷரிங் ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். இது மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா பிரியாணி மசாலா மட்டுமே கூட யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பிரியாணி மசாலாவும் போடுவேன். பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 2 ஆழாக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் 1 ஆழாக்குக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 2 நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து 10 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போட்டுருக்கேன்.
அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்காங்க. பிரேம் கை காட்டு. என்னது? கை காட்டு சீக்கிரம் வா. விடுமே. சொல்கிறதுக்கு தான் உங்ககிட்ட கொடுக்குறது. இப்போ கொதி வந்துருச்சுல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பாஸ்மதி ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை சும்மா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நான் எப்பயுமே மேலே வந்து கொஞ்சமாக வந்து புதினா இப்படி கிள்ளி கொஞ்சமாக போட்டுப்பேன். ஸோ புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சும்மா இப்படி ஒரு கலரிட்டு மூடி போட்டு மூடிடலாம். அதுதான் நீங்கள் அதுக்கு முன்னாடி உப்பு காரம் செக் பண்ணிட்டீங்கன்னா கொதி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மூடிட்டு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். A few moments later. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிறுத்திடலாம். Oh my God! Wow! பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். ரெசிபி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை பாய். பாய்.